மதிய லஞ்சுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தண்டு கீரைங்க. தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, முளக்கீரைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அரைக்கீரைம்பாங்க. இந்த கீரையை தான் நான் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த கீரையை பார்த்து என்ன கீரைன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. எங்கள் ஊரில் நாங்கள் தண்டங்கீரைன்னு சொல்லுவோம். தண்டு பெருசாக இருக்கும். இது தண்டை போட்டு நம்ம வேறு குழம்பும் வைக்கலாம், சாம்பார், புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ கீரை வந்து கழுவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியவும் ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரதுலையும் நல்லா வதக்கிக்கிடணும். ரொம்ப நல்லது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து கீரைலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 2-3 தடவை கீரை வாங்கி பொரித்து சாப்பிடுங்க. இப்போ கீரையை ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி விடணுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். தண்ணி விட்டு வந்துடும் உங்களுக்கு. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. கழுவி நல்லா வடிகட்டி எடுத்து தான் போடணுங்க. சல்லடையில் வச்சு வடிகட்டிக்கங்க. ஏன்னா கீரையில் வந்து நமக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே நமக்கு வெந்துடுங்க. அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வதக்கி கொடுத்துட்டு நம்ம சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடுங்க. 2-3 நிமிஷத்தில் கீரை வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 4-5 சின்ன மிளகாய் போட்டிருக்காங்க. சின்ன மிளகாய் அதனால் 5 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ பெரிய மிளகாய்னா 2 மிளகாய் போட்டால் போதுங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4-5 சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டு நம்ம கீரை வெந்ததும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்புறமா சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு விரவி கூட சாப்பிட்லாங்க. வெறும் சாதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து நல்லதும் கூட. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் தண்டங்கீரைன்னு சொல்லுவோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன கீரைன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு போட்டு விரவியும் சாப்பிடலாம். சைடில் வச்சு சைடிஷ்டாகவும் எடுத்துக்கலாங்க. சூப்பரான தண்டங்கீரை பொரியல் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கீரை பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க.